நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவரீர் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவன் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு முன்பாக தேவன் நம்மை அவருடைய நன்மையினால் நம்மை போஷித்து நம்மை தேவ சமூகத்திலே வந்தடைய செய்திருக்கிறார். அநேகர் தேவ சமூகத்திலே கடந்து வந்தாலும் கூட அவர்களுடைய ஜீவியத்திலே பின்மாற்றம் உண்டாயிருந்திருக்கிறது. அப்படி பின்மாற்றத்திலே காணப்பட்ட அநேக ஆத்துமாக்களுடைய ஜீவியத்திலேயும் கூட தேவன் சில வேளைகளிலே கிரியை செய்து நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கி இருக்கிறார். அவர்கள் மீண்டுமாக தேவ சமூகத்திலே கடந்து வந்து புதுபலன் அடைய செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளையும் கூட இனி வரக்கூடிய நாட்களிலே தேவன் நன்மையினால் திருப்தியாக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். ஆகவே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பிரயோஜனம் உள்ள வாக்குத்தத்தமாகவே காணப்படுகிறது. பின்மாற்றத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பிரயோஜனப்படுகிற வாக்குத்தத்தமாகவே காணப்படுகிறது. தேவ சமூகத்திலே தேவனுடைய பூரணத்தை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இந்த வாக்குத்தத்தம் மிகவும் பிரயோஜனப்படுகிறதாகவே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் கொடுக்கிற நன்மையை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறானோ அவன்தான் புது பலனை அடைய முடியும். அவன்தான் தேவனுடைய சத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தேவனுடைய நன்மையை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, யார் தேவனால் போஷிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் தங்களுடைய வாலிபத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே தெய்வ பிள்ளைய வாலிபத்தின் அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் கொடுக்கிற நன்மையை பெற்று அனுபவித்து போஷிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எழுப்புதல் அடைய செய்யும்படியாக, தேவன் பின்மாற்றத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் தம்முடைய நன்மையினால் போஷிப்பிக்கும் போது எப்படிப்பட்ட விதத்திலே அவர் போஷிப்பிக்கிறார் என்று தியானிக்கும் போது அவர் 4 விதங்களிலே அவருடைய நன்மையை கொடுத்து போஷிக்கிறார். தேவன் அவருடைய இரக்கத்து நிமித்தமாக நம்மை போஷித்து உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்ற பிரகாரமாக அவர்களை போஷித்து உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது, தேவன் அவருடைய நீடிய பொறுமை நிமித்தமாக ஆத்துமாக்களை சந்தித்து உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். நான்காவதாக, தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவினுடைய வாஞ்சைக்கு ஏற்றபடி போஷித்து உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்மிடத்திலே தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்கும்படியாக எந்த ஒரு நன்மையும் காணப்படவில்லை. தேவனிடத்தில் இன்ன நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஜீவியத்திலே இப்படிப்பட்ட நன்மைகள் காணப்பட்டது என்று தேவனுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவதற்கு நம்மிலே ஒரு தகுதியும் இல்லை. தெய்வ பிள்ளையே, நீங்கள் சாட்சி கொடுக்கும் போது எப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள் என்றால், தெய்வமே, எங்களிடத்தில் ஒரு தகுதியும் இல்லாது நாங்கள் காணப்பட்டோம். நாங்கள் உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டும்படி எங்களிலே ஒரு நன்மையும் இராத
நிலவரத்திலே நாங்கள் காணப்பட்டோம். ஆனால் நீரோ உம்முடைய இரக்கத்து நிமித்தமாக எங்களை சந்தித்தீர். தெய்வமே, நீர் உம்முடைய இரக்கத்து நிமித்தமாக எங்களை சந்தித்தீர். எங்களை உம்முடைய நன்மையினால் நிரப்பினீர். பலவீனப்பட்டு காணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணினீர். உம்முடைய பலத்தால் இடை கட்டினீர். நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்கினீர். இப்பொழுதோ எங்களுடைய வயது திரும்ப வால வயது போல் ஆயிருக்கிறது என்றுதான் நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும். ஆம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுடைய வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதற்கு தேவன் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையே, தேவனுடைய இரக்கத்து நிமித்தமாக நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தன் எஜமானனால் கைவிடப்பட்ட ஒரு வேலைக்காரனை குறித்து உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனிடத்திலே வேலை செய்து வருகிறான். ஆனால் என்ன நடந்தது என்றால், அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே வியாதிப்பட்டு போனான். அவன் வியாதிப்பட்டு போன வேளையிலே என்ன நடந்தது? அவனுடைய எஜமானன் அவனை கைவிடுகிறான். 3 நாட்களாக அவன் பசியோடு மிகுந்த தாகத்தோடு கவனிப்பாரற்று கைவிடப்பட்டவனாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவனுடைய இரக்கம் எப்படி அந்த மனிதனை சந்தித்தது? தேவனுடைய இரக்கத்தினாலே தேவனுடைய நன்மையை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்? தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் எப்படி தேவனுக்கு உண்மையுள்ளவனாக மாறினான் என்பதை குறித்து வேதத்திலே நம்மால் ஒரு சத்தியத்தை படிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் இந்த சத்தியத்தை படிக்கிறோம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு எஜமானனுக்கு வேலை செய்து வந்த வேலைக்காரன், ஆனால் 3 நாளைக்கு முன்பாக அவன் வியாதிப்பட்டு போகிறான். எஜமானன் பார்க்கிறான், இனி இவனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்து அவனை கைவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது? தேவனுடைய இரக்கத்தை அந்த வேலைக்காரன் பெற்றுக்கொள்கிறான். அதை எடுத்து உரைக்கும்படியாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் தாவீதினிடத்தில் தாவீதினுடைய வேலைக்காரரால் கொண்டு வரப்படுகிறான் என்று பார்க்கிறோம். கொண்டு வரப்பட்ட போது தாவீதினிடத்தில் இரக்கம் பெறுகிறான். தாவீதின் மூலமாக அவன் போஷிப்பிக்கப்படுகிறான். அவன் புது பலனை அடைகிறான். பின்பு தாவீதுக்கு உண்மையுள்ள ஒரு ஸ்தானாதிபதியாக காணப்பட்டு தாவீது பெற்ற வெற்றியிலே அவனும் பங்கெடுக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இந்த சத்தியத்தை இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் ஒருமுகப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்வாராக. தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாக முற்காலங்களிலே நீங்கள் ஒரு தகுதியும் இல்லாதவர்களாக காணப்பட்டீர்கள். இந்த வேலைக்காரன் எப்படி ஒரு எஜமானனால் கைவிடப்பட்டானோ அப்படியே நீங்களும் முற்காலங்களிலே காணப்பட்டீர்கள். தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நம் இருதயத்தில் உண்டாகிற மனம் திரும்புதலும் கூட தேவன் நமக்கு செய்கிற நன்மைதான் என்று நாம் படிக்க முடியும். இந்த கைவிடப்பட்ட வேலைக்காரனும் கூட மனம் திரும்பினான். ஆகவே தாவீதினிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டான்.
முற்காலங்களிலே நீங்களும் கூட எஜமானர்களால் கைவிடப்பட்டிருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய இரக்கத்தினாலே சந்தித்த போது அவருக்கு உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்தீர்கள், மனம் திரும்பினீர்கள். மனம் திரும்பினதன் மூலமாக தேவனுடைய இரக்கத்தினாலே நன்மையை பெற்றுக் கொண்டீர்கள். தேவனை உண்மையான எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையான ஸ்தானாதிபதிகளாக அவர் கொடுத்த வெற்றியை பெற்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க இந்நாட்களிலே தேவன் உங்களுக்கு கிருபை செய்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த கைவிடப்பட்ட வேலைக்காரனை குறித்து படிக்கும் போது இவன் ஒரு எகிப்தியனாக காணப்பட்டான். எகிப்தியனை குறித்து சில காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, ஒரு எகிப்தியன் எபிரேயரோட என்ன செய்ய மாட்டான் என்றால் சாப்பிட மாட்டான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிடுவதில்லை என்று நாம் அங்கே அந்த வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருடைய சாப்பாட்டின் விசேஷம் என்ன தெய்வ பிள்ளையே? யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். எபிரேயருடைய சாப்பாட்டின் விசேஷம் இப்படியாக காணப்படுகிறது. எபிரேயருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை அவர்களிலிருந்து விலக்கக்கூடியவராய் இருக்கிறார். இதுதான் எபிரேயருடைய சாப்பாட்டின் விசேஷமாய் இருக்கிறது. ஆனால் எகிப்தியர் எபிரேயரோடு என்ன செய்வதில்லை? ஐக்கியப்பட்டு சாப்பிடுவதில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், எகிப்தியன் என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே, அவனுடைய அனுபவம் என்னவென்றால் அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறான், பாவத்திலே காணப்படுகிறான். எகிப்தியன் என்பது எதை காட்டுகிறது தெய்வ பிள்ளையே? மாம்சத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருப்பதை காட்டுகிறது. எகிப்தியன் என்று சொல்லும் போது இரண்டு காரியத்தை காட்டுகிறது. பாவத்திலே காணப்படுகிறான் தெய்வ பிள்ளையே, மாம்சத்தினுடைய அடிமைத்தனத்தில் காணப்படுகிறான். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே கைவிடப்பட்ட எகிப்தியனை குறித்து நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கும் போது இவன் பாவத்திலே காணப்பட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். இவனுடைய எஜமானனை குறித்து சிந்திக்கும் போது இவன் யாரிடத்திலே வேலை பார்த்து வந்திருக்கலாம் என்றால் மாம்ச அடிமைத்தனத்திற்குள்ளே இவன் காணப்பட்டிருக்கிறான் என்பதை இவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு உன்னுடைய எஜமானன் யார்? இன்றைக்கு உன்னுடைய எஜமானன் யார்? நீ எப்படிப்பட்டவனாயிருக்கிறாய்? நீ எகிப்தியனாயிருப்பாய் என்றால் நீ இன்னும் பாவத்திலே தான் காணப்படுகிறாய். உன்னுடைய எஜமானன் யார்? தாவீது கேட்கிறான், யார் உன்னை கைவிட்டது என்று சொல்லி. அதற்கு அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? தெய்வ பிள்ளையே, நீங்கள் வாசிக்கும் போது இந்த கைவிடப்பட்ட வேலைக்காரனுடைய எஜமானன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் என்றால் ஒரு அமலேக்கியனாக காணப்பட்டான். அப்படியானால் அமலேக்கியனுடைய குணாதிசயம் என்ன? அவன் மாம்சத்தின்படி செயல்படக்கூடியவனாக காணப்படுகிறான். ஒரு எகிப்தியனை உங்களுக்கு முன்பாக தேவன் வைக்கிறார், ஒரு அமலேக்கியனை தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அமலேக்கியன் எஜமானனாக காணப்படுகிறான், வேலைக்காரனோ எகிப்தியனாக காணப்படுகிறான். அமலேக்கியன் என்பது யாரை காட்டுகிறது? மாம்சத்தின்படி காணப்படுகிற ஒரு மனிதனை காட்டுகிறது. எகிப்தியன் என்று சொல்லும் போது அது எதை வெளிப்படுத்துகிறது? பாவத்திலே ஜீவிக்கிற மனிதனை காட்டுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. உங்களுடைய எஜமானன் ஒரு அமலேக்கியனாக காணப்படுகிறானா? மாம்சத்தின்படி உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு எஜமானனாக காணப்படுகிறானா? நீயோ இன்றைக்கும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே பாவத்திலே காணப்படுகிறாயா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. முற்காலங்களிலே அப்படிதான் நீங்கள் காணப்பட்டீர்கள். உங்களுடைய எஜமானன் ஒரு அமலேக்கியனாக காணப்பட்டான், மாம்சத்தின்படி உங்களை அடிமைப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். நீங்களோ அந்த அடிமைத்தனத்திலே எப்படி பார்வோனுக்கு கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே காணப்பட்டார்களோ அதே போல நீங்களும்
பாவத்தின் அடிமைத்தனத்திலே, மாம்சத்தின் அடிமைத்தனத்திலே நீங்கள் காணப்பட்டீர்கள். என்ன நடந்தது? ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்? வியாதிப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, ஆம், எகிப்தியனுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் அவன் எபிரேயரோடு சாப்பிட மாட்டான். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமுமாம். எபிரேயரோடு ஐக்கியம் இல்லை. எபிரேயருடைய சாப்பாட்டின் விசேஷம் என்ன? வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தின் ஆகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து போஷிப்பிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்பட இயலாதபடி மாம்சத்தின் அடிமைத்தனத்திலே, பாவத்திலே ஜீவித்து வியாதியின் வல்லமையினாலே கீழ்ப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறவர்கள் தான் எகிப்தியர்கள். அப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டவன் தான் இந்த வேலைக்காரனும் கூட. எபிரேயரோடு ஐக்கியப்படாத விதத்திலே, மாம்சத்தின் அடிமைத்தனத்திலே, பாவத்திலே வாழ்கிறவனாக இப்பொழுதோ அவன் வியாதிப்பட்டு காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இரண்டாவது எகிப்தியன் என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், எகிப்தியர்கள் மேய்ப்பர்களை அருவருப்பார்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கும் போது மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எகிப்தியருக்கும் மேய்ப்பர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாத ஜீவியம். இதிலே ஒரு வெளிப்படுத்தல் உண்டு. தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் யாருக்கு மேய்ப்பராயிருக்கிறாரோ அவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆனால் எகிப்தியர்கள் யாரை அருவருக்கிறார்கள்? மேய்ப்பர்களை அருவருக்கிறார்கள். அதை நாம் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். முற்காலங்களிலே நீங்களும் கூட ஒரு எகிப்தியனை போலதான் காணப்பட்டீர்கள். முற்காலங்களிலே நீங்களும் கூட கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தரை மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளாமல், அமலேக்கியனுடைய அடிமைத்தனத்திலே மாம்சத்தின்படி ஜீவித்து வந்தீர்கள். மாம்ச சிந்தையோடு காணப்பட்டீர்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் வியாதிப்பட்டு போன போது அமலேக்கியன் உங்களை கைவிட்டான். இனி என்னை யார் காப்பாற்றுவார்? இனி என்னை யார் போஷிப்பார்? இனி என்னை யார் வழி நடத்துவார் என்று அங்கலாய்ப்போடு காணப்பட்டீர்கள். இனி உன்னிலே ஒரு நன்மையும் இல்லை. இனி உன்னிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னை மாம்சத்தின்படி இனி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இயலாது என்று சொல்லி ஒரு தலபலவரதபதுலபகலவரதபதுலவே உன்னுடைய எஜமானனாகிய, உன்னுடைய பழைய எஜமானனாகிய அமலேக்கியன் உன்னை கைவிட்டான். நிர்கதியற்று கைவிடப்பட்டு கண்ணீரோடு, பலனில்லாமல், சுகமில்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், சத்துவம் இல்லாமல் எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு என்கிற அங்கலாய்ப்போடு நீ காணப்பட்டாய். ஒரு தலபலவரதபதுலபகலவரதபதுலவே முற்காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படியே காணப்பட்டார்கள். அவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவே காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராகவே காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க இயலாதவர்களாகவே காணப்பட்டார்கள். பார்வோனோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலே பலவிதமான பாரத்தை சுமையாக சுமத்தி அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தான். பலவீனப்பட்டவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நீ எப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறாய்? தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பான நிலவரத்திலே காணப்படுகிறாயா? அமலேக்கியனுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிறாயா? தேவன் கொடுக்கிற நன்மையை புசிக்க இயலாத நிலவரத்திலே காணப்படுகிறாயா? கர்த்தர் என்னுடைய நல்ல மேய்ப்பர், கர்த்தர் எனக்கு நல்ல எஜமானனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லக்கூடிய தெய்வ அனுபவத்திற்குள் நீ காணப்படுகிறாயா? அல்லது இன்றைக்கும் கர்த்தரை வெறுக்கக்கூடிய நிலவரத்திலே காணப்படுகிறாயா? கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்க இயலாத நிலவரத்திலே இன்றைக்கும் நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னோடு இடைபடுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். ஒரு தலபலவரதபதுலவே நானே நல்ல மேய்ப்பன்.
ஒரு தலபலவரதபதிலவே என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வழி தவறி போவதில்லை. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னுடைய நன்மையினால் திருப்தி அடைகிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்று தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைபடுகிறார். தெய்வ பிள்ளைய மூன்றாவது எகிப்தியன் என்று சொல்லும் போது எகிப்தியர்களுடைய அனுபவம் எப்படி காணப்படுகிறது என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெய்வ பிள்ளையே எகிப்தியர்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். எகிப்தியர்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தியது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா? இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உன் இருதயம் இன்னும் கடினப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் இன்றைக்கும் நீ ஒரு எகிப்தியனை போலதான் காணப்படுகிறாய். இருதயத்தை கடினப்படுத்துவது என்று சொல்லுவது என்ன தெய்வ பிள்ளையே? செய்ய வேண்டியதை அறிந்தும் செய்யாமல் இருப்பது இருதயத்தை கடினப்படுத்துவது. செய்யக்கூடாததை அறிந்தும் அதை செய்வது இருதயத்தை கடினப்படுத்துவது. இன்றைக்கு உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? செய்யக்கூடாது என்பதை அறிந்தும் அதை செய்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கும் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாய். செய்ய வேண்டும் என்பதை அறிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறாயா? இன்றைக்கும் நீ இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். தேவனுடைய பார்வையிலே நீ ஒரு எகிப்தியனாக தான் காணப்படுகிறாய். முற்காலங்களிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற சிலர் இருதயத்தை கடினப்படுத்தினவர்களாக பாவத்தை செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தும் பாவத்தை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இரக்கத்து நிமித்தமாக உன்னிலே ஏதோ ஒரு தகுதி உண்டு என்பதை அறிந்தது நிமித்தமாக அல்ல, அமலேக்கியனால் நீ கைவிடப்பட்டவனாய் இருந்தாய். அமலேக்கியனால் நீ கைவிடப்பட்டவளாய் இருந்தாய். ஆனால் ஒருபோதும் கைவிடாத தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே ஒரு ஆத்மாவாகிலும் அழிந்து போவதை விரும்பாத தேவன் இரக்கத்தினால் உன்னை சந்தித்தார். ஒரு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வால வயது போல் ஆகும் என்கிற வாக்கு தத்தத்திற்கு உன்னை பங்குள்ளவனாக உன்னை பங்குள்ளவளாக மாற்றினார். இன்றைக்கு நீ என்ன பாடுகிறாய்? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இன்றைக்கு நன்றி என்று சொல்லி உன்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்றால், இன்றைக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை உன்னால் ஏறெடுக்க முடியவில்லை என்றால், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருந்து இன்றைக்கு கர்த்தருக்கு சங்கீதம் பாட உன்னால் இயலவில்லை என்றால், இன்றைக்கும் நீ அமலேக்கியனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கும் நீ பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கும் தேவனுடைய நன்மையை பெற்று ஆசீர்வாதத்தோடு புதுபலத்தால் இடைகட்டப்பட்டு சத்துவத்திலே பலப்படுத்தப்பட்டு தேவனை ஆராதிக்க இயலாத நிர்பாக்கியமான சூழ்நிலையிலே தான் இன்றைக்கும் நீ காணப்படுகிறாய். இன்றைக்கு தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறாய். இனியும் காலதாமதம் பண்ணாதே, இனியும் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்தோம் உன் இருதயத்தை கடினப்படுத்தி செய்யாமல் இருக்காதே. ஒரு செய்யக்கூடாதது இன்னதென்று நீ அறிந்தோ அதை மீண்டும் மீண்டும் செய்து உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்காதே. பாவத்தின் சம்பளம் வியாதி, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம்
பலவீனம். தேவன் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னிலே ஒரு தகுதியும் இல்லை, உண்மைதான். உன்னிலே ஒரு நன்மையும் இல்லை, உண்மைதான். ஆனால் ஒரு ஆத்துமாவும் அழிந்து போக விரும்பாத தேவன் உன்னை தம்முடைய இரக்கத்தினாலே போஷித்து பலப்படுத்தி உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நல்ல தீர்மானம் பண்ணு. இன்றைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் அவர் உனக்கு நல்ல மேய்ப்பனாயிருப்பார். நீ தாழ்ச்சி அடைவதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது, திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்கப்பட்டார்கள், சௌக்கியமடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த சத்திய வசனத்தை கேட்டார்கள். தெய்வ பிள்ளையே, திரள் கூட்ட ஜனத்தின் மேல் இயேசு கிறிஸ்து மனதுருகினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். இன்றைக்கும் மனதுருக்கமுள்ள தேவன் உன் மத்தியிலே காணப்படுகிறார். மனதுருக்கமுள்ள தேவன் உன் மத்தியிலே காணப்படும் போது நீ இன்னும் உன் இருதயத்தை ஏன் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம் உள்ளவராகி நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். தாவீதை போல கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நீ யார் என்று கேட்கிறார். ஒரு தலபலவரத பதில் டபக்கலவரத பதிலவே. அன்றைக்கு அந்த வேலைக்காரன் சொன்னான், நான் ஒரு எகிப்தியன், என்னுடைய எஜமானனோ ஒரு அமலேக்கியன் என்று பதில் கொடுத்தான். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் எபிரேயரோடு ஐக்கியப்பட இயலாத ஒரு எகிப்தியனாக நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கும் கர்த்தரை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளாத நிலவரத்திலே நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கும் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எகிப்தியனை போல நீ காணப்படுகிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன் என்று ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவாவியானவர் உன்னோடு இடைப்பட்டு உன் பரிதவிக்கப்பட்ட நிலவரத்தை கண்டு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ யாருடையவன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு கேள்வியை கேட்கிறார், நீ எவ்விடத்தான் என்று ஒரு கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த வேலைக்காரன் சொன்ன பதில் என்ன? நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன், நான் ஒரு எகிப்தியன் என்று அவன் பதில் சொல்வதை பார்க்கிறோம். நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் என்று பதில் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே நீ காணப்படுவாயானால் தேவ சமூகத்திலே நீ காணப்படலாம், அல்லது தெய்வ சத்தத்தை எங்கிருந்தோ நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நீ ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக, ஒரு எகிப்து தேசத்தானாக நீ காணப்படுவாயானால் இன்றைக்கும் மனதுருக்கத்தின் தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சில உண்டு. முதலாவது நீ செய்ய வேண்டியது மனம் திரும்பு. முதலாவது நீ செய்ய வேண்டியது மனதுருக்கத்தின் தேவனை நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொள். முதலாவது நீ செய்ய வேண்டியது கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். மனதுருக்கத்தின் தேவனாக உன்னை போஷித்து தம்முடைய இரக்கத்து நிமித்தமாக உன் ஜீவியத்திலே நன்மையை கட்டளையிட்டு உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்,
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கத்தின் தேவன் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். இன்றைக்கும் தேவன் உன்னை மாம்சத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அமலேக்கியன் உன்னை கைவிட்டு விட்டான். மாம்சத்தின்படி அடிமைப்படுத்துகிற அமலேக்கியன் உன்னை கைவிட்டு விட்டான். 3 நாட்களாக நீ வியாதிப்பட்டிருக்கிறாய். இனி உன்னை மாம்சத்தின்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இயலாது என்பதை அறிந்து கொண்ட அமலேக்கியன் உன்னை கைவிட்டு விட்டான், நிர்கதியாக்கி விட்டான், உன்னை தூக்கி வீசி விட்டான். இன்றைக்கோ என்னை காப்பாற்றுவார் யார் என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய். கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஒரு திக்கற்ற நிலவரத்திலே நீ காணப்படுகிறாயா? நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்கிறார். ஒரு அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு தெய்வ பிள்ளையே, தாவீதுனுடைய வேலைக்காரர்கள் கைவிடப்பட்டிருந்த அந்த வேலைக்காரனை சந்திக்கிறார்கள். சந்தித்து யாரிடத்தில் கொண்டு போகிறார்கள்? தாவீதினிடத்திலே கொண்டு போகிறார்கள். தெய்வ ஜனமே, அப்படிதான் கைவிடப்பட்டிருந்த நிலவரத்திலே நீயும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சந்திப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்திலே கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு தாவீதினிடத்திலே தாவீதினுடைய வேலைக்காரர்கள் மூலமாக எப்படி அந்த எகிப்தியன் கொண்டு வரப்பட்டானோ அப்படியே நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவ சமூகத்திலே கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். தாவீது என்ன செய்கிறான்? தாவீதனுடைய வேலை என்ன? அவனை உயிர்ப்பிக்க வேண்டும், அவனை எழுப்புதல் அடைய செய்ய வேண்டும், அவனை போஷிக்க வேண்டும், நன்மையினால் அவனுடைய வாயை திருப்தியாக்க வேண்டும். கழுக்கு சமானமாய் அவனுடைய வயது திரும்ப வால வயது போலாக வேண்டும். வாலிபத்தின் தெய்வீக அனுபவத்தை உன் ஜீவியத்திலே புதுப்பிக்க தேவன் விரும்புகிறார். தாவீது முதலாவது அந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்த நன்மை என்ன? தாவீது 4 காரியங்களை கொடுக்கிறான். முதலாவது அவனுக்கு அப்பம் சாப்பிட கொடுத்தான் என்று பார்க்கிறோம். முதலாவது தெய்வ பிள்ளையே, தாவீது அவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறான். தெய்வ பிள்ளையே, இந்த அப்பம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, நான் எபிரேயரோடு சாப்பிடக்கூடியவன் அல்ல என்று என்கிற நிலவரத்திலே காணியாட்சிக்கு புறம்பானவனாக காணப்பட்ட எகிப்தியனை தேவன் இப்பொழுது ஐக்கியப்பட வைத்து ஜீவ அப்பம் நானே. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திற்கு ஏற்ப, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். 58ஆம் வசனம், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கோ பிழைப்பான் என்றார். தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய தேவனுடைய வசனத்தை கொடுத்து அவனை உயிர்ப்பிக்கிறார். தெய்வ பிள்ளையை 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவை பற்றி அறியாமல், கிறிஸ்துவனுடைய ஜீவ வார்த்தைகளை புசிக்காமல், எபிரேயராகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று ஆசீர்வாதமாக ஜீவிக்கிறவர்களோடு ஐக்கியப்படாமல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக காணப்பட்ட உங்களை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சந்தித்து தேவ சமூகத்திலே கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வந்து, ஜீவாப்பம் நான் தான், என்னை புசிக்கிறவன்
ஒருபோதும் மரிப்பதில்லை, பசி அடைவதில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தையாகிய மன்னாவை புசிக்க செய்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை எபிரேயரோடு தேவனுடைய பந்திக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லப்பட்ட வேதவசனத்திற்கு இணங்க தேவன் உன்னை ஒரு பந்திக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். எபிரேயருக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் ஆகாரத்தையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டு வியாதி உன்னை அணுகுவதில்லை, சகல வியாதிகளிலிருந்தும் உன்னை விடுதலை ஆக்கினேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்திற்குள் உன்னை கொண்டு வந்து உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன்னை போஷிப்பிக்கிறார், உன்னை எழுப்புதல் அடைய செய்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறார். அவருடைய வார்த்தை ஜீவ அப்பமாக உன் ஜீவியத்திலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அவருடைய வார்த்தை உன் ஜீவியத்திலே பிரவேசிக்கும் போது அது எப்படி பிரவேசிக்கிறது என்றால் 2 அனுபவங்களாக பிரவேசிக்கிறது. அது கிருபையாய் பிரவேசிக்கிறது, அது சத்தியமாக பிரவேசிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது கிருபையோடும் சத்தியத்தோடும் வந்தார். இன்றைக்கு நீ தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை சத்தியமாக கிருபையுள்ளதாக உனக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. அதை உட்கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் பலப்படுத்தப்பட்டவனாக காணப்படுகிறாய். தேவனுடைய சத்தியத்தினால் பலப்படுத்தப்பட்டவளாக காணப்படுகிறாய். வாசியுங்கள், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 17ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. முன்பு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாய் இருந்தபோது கிருபை இல்லாதவனாய் இருந்தாய், சத்தியம் இல்லாதவனாய் இருந்தாய், தேவனுடைய ஜீவ வேத வசனம் இல்லாமல் பலவீனப்பட்டு பாவத்திலே அமிழ்ந்து போய் காணப்பட்டாய். கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொண்ட போது, அவரை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, கடினப்பட்டு காணப்பட்ட இருதயம் எல்லாம் நொறுக்கப்பட்ட போது, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக பிரவேசித்த போது அது கிருபையாய் பிரவேசித்தது, அது சத்தியமாக பிரவேசித்தது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வாக்கு தத்தம் உங்கள் ஜீவியத்திலே தேவன் நிறைவேற செய்தார். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை சீர்தூக்கி பார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறில்லை என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலே நீ காணப்படுகிறாயா? சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலே நீ காணப்படுகிறாயா? பரலோகம் உன்னை குறித்து சந்தோஷப்படும். தேவன் உன் வாழ்க்கையிலே கொடுத்த கிருபை வீணாய் போகவில்லை. தேவன் உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின சத்தியங்கள் வீணாய் போகவில்லை. ஒரு தலபலபரதபதுலபே, இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய ஜீவியத்திலே, கர்த்தாவே தேவனுடைய ஆலயத்திற்கு போனேன், வசனத்தை கேட்டேன், தேவனுடைய ஆலயத்துக்கு போனேன், கிருபையை பெற்றுக்கொண்டேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போனேன், சத்தியத்தை அறிந்து கொண்டேன், ஆனால் கர்த்தாவே நான் சத்தியத்தின்படி ஜீவிக்கவில்லை, சத்தியத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தோம், சத்தியத்திற்கு இடம் கொடாமல் சத்தியத்திற்கு புறம்பாக சத்தியத்திற்கு எதிரானவனாகவே ஜீவித்தவனாய் என் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வாழ்ந்தேன் என்பதை ஒருவேளை இந்த காலை வேளையிலே உனக்கு தேவாவியானவர் வெளிப்படுத்துவாரேயானால், ஒரு தலபலவரதபதுலபே, தேவனுடைய வார்த்தையானது உன் இருதயத்தின் கற்பாறையை உடைக்கக்கூடிய சம்மட்டியாக பிரவேசிக்கிறது. ஒரு தலபலவரதபதுலபே, இன்றைக்கு நீ நொறுங்குண்ட இருதயத்தோடு, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், அதற்கேற்ற கிருபையையும் எனக்கு தாரும் என்று வேண்டிக் கொள்வாயானால், கேட்கிற சத்தியத்தின்படி கிருபையினாலே நடக்க, ஜீவிக்க, வாழ கர்த்தர் உனக்கு அனுகிரகம் செய்வார். உன்னிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். உன்னை காண்கிறவர்கள் நீ கிருபை பெற்றவன் என்று சாட்சி கொடுப்பார்கள். உன்னை காண்கிறவர்கள் நீ சத்தியத்தின்படி நடக்கிறவள் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். இனி நீ சொல்லுவாய், பழைய அமலேக்கியனுக்கு என் ஜீவியத்திலே இடமில்லை என்று சொல்லுவாய்.
பழைய அமலேக்கியனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் விடுதலை ஆக்கப்பட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு சாட்சியாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளின்படி நடக்க தீர்மானிப்பாய். ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபதலவே, ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபதில வரதபதலவே. தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். தேவன் உங்களை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைத்து அவருடைய வேத வசனமாகிய ஜீவனுள்ள அவருடைய மன்னாவால் திருப்தியாக்கி, நன்மையினால் உங்கள் ஜீவியத்தை திருப்தியாக்கி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்க செய்திருக்கிறார். வியாதியை உங்களிலிருந்து அகற்றும்படியாக கிரியை செய்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, கிருபை என்றால் என்ன? அளவிட முடியாத தேவனுடைய இரக்கம்தான் தேவ கிருபை. உங்களிலே ஒரு தகுதி இல்லாதிருந்தும் அமலேக்கியனால் கைவிடப்பட்ட நிலவரத்திலே அளவில்லாத தேவ இரக்கத்தினால் தேவன் உங்களை சந்தித்து மீட்டு எடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, 10 குஷ்டரோகிகளை ஆண்டவராகிய இயேசு குணமாக்கினார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது நாம் அதை குறித்து படிக்கிறோம். ஆனால் அந்த 10 குஷ்டரோகிகளும் சொஸ்தமாக்கப்பட்ட போது 9 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி தங்களை ஆசாரியனுக்கு காண்பிக்கும்படியாக தேவாலயத்திற்கு போனார்கள். ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். உண்மையாகவே அந்த 10 குஷ்டரோகிகளிலே 9 குஷ்டரோகிகளும் பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறியாதிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகிக்கு தேவனுடைய வெளிப்படுத்தல் காணப்பட்டது. அது என்ன? பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துதான். அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய பாதத்தருகே பணிந்து தொழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு குஷ்டரோகி குணமாக்கப்பட்டவனாக இயேசுவுக்கு பின்னே சென்றான். இன்னும் நீ தேவனால் சொஸ்தமாக்கப்பட்டும் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படியே தேவனை ஆராதிக்க பிரயாசப்படுகிறாயா? தேவனை துதிக்க பிரயாசப்படுகிறாயா? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழுமையான அன்போடு அவரை நீ சேவிக்கும் போது, அவரை நீ ஆராதிக்கும் போது, அவரை நீ மகிமைப்படுத்தும் போது, அவரை கனப்படுத்துகிற உன்னை கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையே, சத்தியத்தை விசுவாசிப்பதுதான் தேவ பக்தி. இன்றைக்கு நீ தேவ பக்தி உடையவன் என்பதை எதனால் விளங்க செய்யலாம்? உன்னை குணமாக்கின கிறிஸ்துவின் பாதத்தருகே பணிந்து குனிந்து முழங்கார்படியிட்டு அவரை ஆவியோடும் உண்மையோடும் முழுமனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அவரை சிநேகித்து நேசித்து ஆராதிப்பதிலேதான் நீ அவருக்கு உண்மையுள்ளவளாயிருக்கிறாய், உண்மையுள்ளவனாயிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்கிறார். அடுத்தபடியாக தாவீது இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்த 2வது காரியம் என்ன? குடிக்க தண்ணீரை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தாவீது வேலைக்காரனுக்கு குடிக்க தண்ணீரை கொடுக்கிறான். இந்த தண்ணீரை நாம் சில அனுபவங்களுக்கு ஒப்பிடலாம். தெய்வ பிள்ளையே, அப்பம் என்று சொல்லுவது சரீரத்தை குணப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்றால் தண்ணீர் ஆத்துமாவை சௌக்கியப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆத்ம, சரீரம் 3 பகுதிகள் காணப்படுகிறது. தேவன் கொடுக்கிற அப்பம் சரீரத்தை குணமாக்குகிறது என்றால் தேவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் ஆத்துமாவை சௌக்கியப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவிற்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் என்றும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஆத்துமாவை குணமாக்குகிறார். உன் வாழ்க்கையிலே ஜீவ நீரூற்றை தேவன் உனக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இதுவரைக்கும் உன் ஆத்துமாவிலே நீ பலவீனப்பட்டு காணப்பட்டாய். இதுவரைக்கும் நீ உன் ஆத்துமாவிலே வியாதியோடு காணப்பட்டாய்.
ஆனால் உன்னுடைய ஆத்தும மீட்பு அருமையானது என்பதை தேவன் அறிந்து உன்னுடைய ஆத்துமாவை குணப்படுத்தும்படியாக தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி எப்படி விடாய்த்து போன ஆத்துமாவிற்கு குளிர்ந்த நீரோடை போல் இருக்குமோ அதை போல தேவன் உனக்கு நற்செய்தியை கொடுத்தார். இனி நீ மரிப்பதில்லை, இனி நீ என்னுடையவன், இனி நீ வியாதிப்படுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி ஆறுதலின் தேவனாயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே இன்னும் உன் ஆத்துமா பாழடைந்த பட்டணத்தை போல் காணப்படுகிறதா? இன்றைக்கும் உன் ஆத்துமா தேவனால் கட்டப்படாத நிலவரத்திலே காணப்படுகிறதா? இன்றைக்கும் உன் ஆத்துமா மாம்ச தாகத்தோடையே காணப்படுகிறதா? தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். நல்ல செய்தி கொடுப்பது மாத்திரமல்ல, ஜீவ நீரூற்றை உங்கள் ஜீவியத்திலே ஆத்துமாவிற்கு கொடுத்து அமலேக்கியனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட போது எப்படி பாவத்தின் எண்ணங்கள், பாவத்தின் சிந்தனைகள், பாவத்தின் செயல்கள் உங்கள் ஜீவியத்திலே கிரியை செய்து கொண்டிருந்ததோ அந்த கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாக அழித்து போடக்கூடியவராக ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்கள் தாகத்தை தீர்க்கிறார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினே, அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினே. இன்றைக்கும் என்னுடைய தாகம் தீர்க்கப்படாதபடி இருக்கிறது, என்னுடைய மாம்சம் என்னை மேற்கொள்ளுகிறது, பாவத்தின் அடிமைத்தனத்தினாலே நான் பலவீனப்பட்டு போகிறேனே என்று ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவண்டையிலே வரும்போது அன்றைக்கு எப்படி தாவீதினிடத்திலே கொண்டு வரப்பட்ட வேலைக்காரன் தாவீதின் மூலமாக தாகம் தீர்க்கப்பட்டானோ, அவனுக்கு எப்படி தாகம் தீர்க்கப்படும்படியாக தண்ணீர் கொடுக்கப்பட்டதோ, அதே போல தேவ சமூகத்திலே கொண்டு வரப்படுகிற உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து தேவன் உன் தாகத்தை தீர்க்கிறார். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. முற்காலத்திலே நீ ஒரு சமாரிய ஸ்திரியை போல காணப்பட்டிருக்கலாம். யாக்கோபின் கிணற்றருகே தண்ணீரை வாழ்நாள் முழுவதும் உண்டு நான் என் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலவரத்திலே நீ காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் உன் மாம்ச தாகம் தீராதபடியே நீ மெய்யான தாகம் தீர்க்கக்கூடிய அனுபவத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். இரக்கத்தினாலே தேவன் உன்னை சந்தித்தார், இரக்கத்தினாலே தேவன் உன்னை மீட்டுக் கொண்டார். என்ன செய்தார்? ரோமர் 5:5 சொல்லப்பட்டதின்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ற வேத வசனத்தின்படி உன் ஆத்துமாவை குணமாக்கினார், உன் ஆத்துமாவை சௌக்கியப்படுத்தினார், உன் ஆத்ம தாகத்தை அவருடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியினாலே நிரப்பி தாகம் தீர்த்தார். முற்காலத்திலே பாவத்தை செய்து தாகம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலவரத்திலே ஓடிக்கொண்டிருந்த நிர்பாக்கியமான சூழ்நிலையிலே அமலேக்கியனோ இனி உன்னை மாம்சத்தின்படி உபயோகிக்க முடியாது, நீ வியாதிப்பட்டு போனாய் என்று உன்னை தள்ளிவிட்ட வேளையிலே கர்த்தர் உன்னை கைவிடவில்லை, கர்த்தர் உன்னை சேர்த்து கொண்டார். ஜீவ தண்ணீரை கொடுத்து உன் ஆத்துமாவை குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிறார். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றே துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தெய்வ பிள்ளையே, யாரும் கொடுக்க முடியாத, யாரும் செய்ய முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையிலே இயேசு செய்தார்.
யாரும் செய்ய இயலாத அதிசயத்தை உன் வாழ்க்கையிலே இயேசு செய்தார். எந்த ஒரு மனிதனும் உனக்கு கொடுக்க இயலாத ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை கொடுத்து தவறான தாகங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். இப்பொழுது நீ என்ன பாடலாம்? பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான், இயேசு சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான், இயேசு சொன்னார். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. இன்றைக்கு நீ என்ன பாடுகிறாய்? என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், பாரமான சிலுவையே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், பாரமான சிலுவையில், பாரமான சிலுவையில். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. தாவீது மூன்றாவதாக இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்த நன்மை என்ன? தெய்வ பிள்ளையே, புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டை கொடுத்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டை கொடுக்கிறான். இந்த அத்திப்பழ அடை என்று சொல்லுவதன் அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது 2 முக்கியமான காரியங்களை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அத்தி மதுரத்தையும் நற்கனியையும் காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. முன்பு நீயோ மரங்களை அரசாளுகிற அனுபவத்திலே நீ காணப்பட்டாய். ஆனால் இப்பொழுது நீ தேவ சமூகத்திலே கர்த்தருடைய நாமம் இனிமையான நாமம் என்பதை அறிந்து அவருக்கென்று ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய, நீதியின் கனிகளை கொடுக்கக்கூடிய, பரிசுத்தத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய அனுபவத்திலே தேவன் உன்னை திருப்தியாக்கி இருக்கிறார். இதுவரையிலேயும் இந்த மனிதன் பாவ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இதுவரையிலேயும் இந்த மனிதன் மாம்சீகரமான எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ தாவீதின் மூலமாக ஒரு விடுதலை உண்டாகிறது. தாவீதின் மூலமாக தேவன் அவனை போஷிக்கிறார். தாவீதின் மூலமாக அவன் குணமாக்கப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இப்பொழுது
இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு பாவத்தினால் உண்டான சந்தோஷம் வெறுப்பை கொடுக்கிறது. மாம்ச இன்பத்தினால் உண்டான சந்தோஷம் வெறுப்பை கொடுக்கிறது. இப்பொழுது இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு மதுரமாக வேதவசனம் காணப்படுகிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இவ்வளவு காலமும் மாம்ச இன்பம், இவ்வளவு காலம் பாவத்தின் இன்பம் அவனை திருப்திப்படுத்தும்படியாக எத்தனித்தது. ஆனால் அவனோ பலவீனப்பட்டு போனான். அவனை அமலேக்கியனும் கைவிட்டு விட்டான். ஆனால் இப்பொழுது தாவீதினிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவனுக்கு இப்பொழுது பாவத்தின் சந்தோஷம் அல்ல, மாம்சீகரமான சந்தோஷம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற மதுரம் அதை உட்கொண்டு அனுபவமாக்கி கொண்டான். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று. கிருபையினாலே தேவனுடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி கொண்டு உட்கொண்டு அவன் ஜீவிக்கிறவனாக இப்பொழுது அவனை காண்கிறவர்கள் அவனிலே என்ன கனியை காண்கிறார்கள்? நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதியின் கனிகளை கொடுக்கிறான், பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை கொடுக்கிறான். இப்பொழுது இவனை காண்கிறவர்களிடத்திலே கோபம் இல்லை, மூர்க்கம் இல்லை, பொறாமை இல்லை, இச்சை இல்லை, அன்பு, தேவ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை இவனிலே காண்கிறார்கள், கேட்கிறார்கள். எப்படி நீ மாறினாய்? முன்பு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாக அல்லவா இருந்தாய்? எகிப்து தேசத்தானாக அல்லவா நீ காணப்பட்டாய்? இப்பொழுதோ உன் ஜீவியத்திலே கானானின் அனுபவம் காணப்படுகிறது. இப்பொழுதோ உன் ஜீவியத்திலே பாலும் தேனும் ஓடுகிற இனிமையான கானானின் அனுபவம் காணப்படுகிறது. அருமையான கனிகளை கொடுக்கிறாயே, தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறாயே, எப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு உன்னுடைய பதில் என்ன? முற்காலங்களிலே நான் மரங்களை அரசாண்டு வந்தேன், ஆனால் இனி என்னுடைய மதுரத்தை நான் தேவனுக்கென்றே கொடுக்கிறேன். இனி நான் தேவனுக்கென்றே நற்கனிகளை கொடுக்கக்கூடியவனாக தேவன் என் உள்ளத்திற்குள் வந்தார். தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் கிருபையை கொடுத்தார். தேவன் சத்தியத்தை கொடுத்தார். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறது என்று நல்ல பதில் சொல்லுவாய். தெய்வ பிள்ளையே, தாவீது நான்காவதாக இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கு கொடுத்தது என்ன? வாசியுங்கள் 12 வசனம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும், நான்காவதாக அவன் என்ன கொடுக்கிறான்? வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று படிக்கிறோம். வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளை அவனுக்கு கொடுத்தார்கள். தெய்வ பிள்ளை, இந்த திராட்சைப்பழ குலை என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளோடு உனக்கு தேவன் ஒரு ஐக்கியத்தை கொடுத்து விட்டார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார் என்ற வேத வசனம் உன்னிலே நிறைவேறும்படியாக தேவன் உன்னை ஒரு பரிசுத்த ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார். முன்பு எபிரேயர்களோடு சாப்பிடாதவன், காணியாட்சிக்கு புறம்பானவனாக காணப்பட்டவன், இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து வருகிறான். அவருடைய இரத்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய சரீரமாகிய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. திராட்சைப்பழ ரசமாகிய இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். சகோதரத்துவ ஐக்கியத்திற்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். தெய்வ ஜனமே, அப்படிதான் நீங்களும் இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு தெய்வீக வேறுபாட்டின் அனுபவத்திற்குள்ளாக ஜீவிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது இவனுடைய வாழ்க்கையிலே? இப்பொழுது என்ன நடக்கிறது? தாவீது கேட்கிறான், உன்னை கைவிட்ட அமலேக்கியன் யார்? நான்
அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? தெய்வப்பிள்ளை 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போய் விடுவேன் என்றான். தாவீது கேட்கிறான், உன்னை கைவிட்ட அமலேக்கியனிடத்திலே கொண்டு போய் விடுவாயா? உன்னை கைவிட்டவன் யார் என்று கேட்கிறான். அப்பொழுது இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? நீர் என்னை கொன்று போடுவதில்லை என்று எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொல்கிறான்? பழைய எஜமானுடைய கையிலே என்னை என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. ஒரு தலபலவரதபதலவே. இன்றைக்கு நீயும் தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட ஆணையோடு கிறிஸ்துவண்டையிலே காணப்பட வேண்டும். கர்த்தாவே, எந்த சூழ்நிலை ஆனாலும் பழைய அமலேக்கியனுடைய கரத்திலே நான் போய் என்ன செஞ்சிடக்கூடாது? மீண்டும் அடிமைப்பட்டிருக்கூடாது. கர்த்தாவே, நீர் என்னை என் ஜீவனுக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தாவே என்னோடு ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால் கர்த்தர் எடுக்கக்கூடிய ஜெயம் உன்னுடைய ஜெயமாய் இருக்கும். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து வெற்றி கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி உன்னுடைய வெற்றியாய் இருக்கும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், இயேசுவின் ஜெயம் நம்முடைய ஜெயம். ஒரு தலபலவரதபதலவே. அப்படியே ஒரு ஆணை, ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. இந்த தாவீதை அந்த தண்டினிடத்திற்கு அமலேக்கியனுடைய வேலைக்காரன் கொண்டு போகிறான். யுத்தத்திலே தாவீது வெற்றி பெற்றான். அந்த வெற்றியினுடைய பங்கு இந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரனுக்கும் உரியதாக மாறினது. நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, உன்னை குணமாக்க இயேசு வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டதில்லை. தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இனி உன்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் உண்டாயிருக்கிறது. ஒரு தலபலவரதபதலவே. தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். ஒரு தலபலவரதபதலவே. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? போ, நான் உனக்கு கொடுக்கிற இந்த பலத்தோடு போ, நீ சாத்தானை ஜெயிப்பாய். ஒரு தலபலவரத, உன் சத்ருவை நீ மேற்கொள்ளுவாய். ஒரு தலபலவரதபதலவே. வெற்றி உன்னுடையது என்று சொல்லுகிறார். ஒரு தலபலவரதபதலவே. ஆனால் ஒரே ஒரு காரியத்திலே நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அந்த வெற்றியை தேவன் உனக்கு கொடுக்கும் போது உடன்படிக்கையிலே உண்மையாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. ஜீவனுக்கு பலனாயிருந்த கர்த்தருக்கு உண்மையாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. உன்னை நன்மையால் நிரப்பின தேவனுக்கு நீ உண்மையாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. உன்னை திருப்திப்படுத்தின கர்த்தருக்கு ஒரு தலபலவரத விசுவாசமாயிரு. ஒரு தலபலவரதபதலவே. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதபதலவே. கர்த்தர் வெற்றி சிறக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வெற்றி உனக்குரியதாக இருக்கும். நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு தலபலவரதபதலவே. ஒரு தலபலவரதபதலவே. எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, என் ஜீவனுக்கு பலனாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, என் ஜீவனுக்கு பலனாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே, பழைய அமலேக்கியனுடைய கரத்திலே அடிமைப்பட்டு போகாதபடி என்னை காத்தருளும்படியாக கர்த்தாவே, என்னோடு இந்த காலை வேளையிலே உடன்படிக்கை பண்ணுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இனி பழைய அடிமைத்தனம் வேண்டாம், இனி பழைய எஜமான் வேண்டாம், இனி பழைய பாவங்கள் வேண்டாம், இனி பழைய மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். கர்த்தாவே, என்னை உம்முடைய கரத்திலே வைத்துக் கொள்ளும். ஒரு தலபலவரதபதலவே. உம்முடைய சட்டைகளின் மறைவிலே என்னை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ஆரோக்கியத்தினாலே என்னை பலப்படுத்தும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுத்தருளும். கர்த்தாவே, நீர் வெற்றி சிறக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். அந்த வெற்றி என்னுடையதாய் இருக்கிறது. அந்த வெற்றியை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே உம்மோடு ஒரு நல்ல உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே, ஜீவனுக்கு பலனாயிரும். கர்த்தாவே, இயேசுவே,
அமலேக்கியனுடைய கரத்திலே மறுபடியும் நான் அடிமைப்பட்டு போகாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஜெபத்தோடு காணப்படுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு தலபல வரதபதலபே. வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மனுஷன் அல்ல, தேவன் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ மாறி போகாது. ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபதலபே. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபதில வரதபதலபே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தாவே என்னை உம்முடைய கரத்திலே வைத்துக் கொள்ளும், நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணும், ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழச் செய்யும், பழைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்திலே ஜீவிக்க என்னை தொடர்ந்து நல்ல மேய்ப்பனாயிருந்து வழி நடத்தும். உம்முடைய காணியாட்சிக்கு பங்குள்ளவளாய் இருந்து கர்த்தாவே என்னாலும் உம்முடைய பரிசுத்த பந்தியிலே காணப்பட கிருபை நல்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபதில வரதபதில டபக்கல வரதபதி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் நம்மை போஷிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். தேவன் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஜீவனுக்கும் பலனாயிருக்கிறார். தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களுக்கு தேவன் நம்மை உடன் சுதந்திரராக நம்மை மாற்றி இருக்கிறார். புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. முன்பு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாயிருந்த இந்த எகிப்து தேசத்து வேலைக்காரன் இப்பொழுது தாவீதுக்கு ஊழியக்காரனாக மாறிவிட்டான். அப்படித்தானே முன்பு அமலேக்கியனாகிய எஜமானனுக்கு சேவை செய்து வந்தோம். கர்த்தர் தம்முடைய பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஊழியத்தை தந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக இன்றைக்கு நம்மை உடனிருந்து வழி நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக, கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி பயம் இல்லை, இனி நீ இயேசுவின் கரத்தில் இருக்கிறாய், இனி உனக்கு பயம் இல்லை. ஒரு தலபல வரதபதில் கர்த்தர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருந்து உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நீ தாழ்ச்சி அடைவதில்லை. ஒரு தலபல வரத நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும்.
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, எகிப்தியனை போல அல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே, பழைய ஆண்டவரே பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உமது உன்னதமான இந்த ஊழியத்திற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை போச்சேவகனாய் கர்த்தாவே உமது ஊழியத்திலே உமது நாமத்திற்கு மகிமையாக நிறுத்தியிருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீர் எங்களை ஆண்டவரே எல்லா விதமான உமது உன்னதமான ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன காரியங்களெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு புதுப்பித்து தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தாவே உமது வல்லமை நிமித்தம் எங்களுக்கு விடுதலையாக்கி ஆண்டவரே ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உமக்கு உண்மையாக ஆண்டவரே உமக்கு பிரியமாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த மீதியான வேலையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே சாயங்காலம் நடக்கிற ஆண்டவரே கம்யூனியன் சர்வீஸை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த சர்வீஸ் மூலமாய் கர்த்தாவே, இந்த கம்யூனியன் மூலமாய் இன்னும் நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தப்படவும் கர்த்தாவே, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை முன்னிறுத்தி சாட்சியாக வாழவும் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு காலங்களிலே பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பலவிதமான அடிமைத்தனத்திலும் காணப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய வசனத்தினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய ஜீவனுள்ள மன்னாவினாலே, அவருடைய ஐக்கியத்தினாலே கனியற்ற ஜீவியம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தேவனுக்கேற்ற அருமையான கனிகளை கொடுக்கும்படியாக கிருபை செய்து அவருக்கு நல்ல சேவை செய்ய அர்ப்பணிக்க தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்த அந்த அர்ப்பணிப்பை தேவ பிரசன்னத்திலே பாதுகாத்து கொள்ள தேவன் தொடர்ந்து தேவன் நல்ல மேய்ப்பராயிருந்து நம்மை வழிநடத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட அனுபவத்தை பாதுகாத்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற அருமையான கனியுள்ள ஜீவியம் செய்து தேவனுக்கு நல்ல சேவை செய்கிற ஊழியர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்து கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேறும்படியாக கர்த்ததாமே
உங்களை வழி நடத்தி நல்ல மேய்ப்பராயிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.